2 கொரிந்தியர் 5:21. இதை கவனமாக வாசிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அவருக்குள், அவரை அப்படின்றது கிறிஸ்துவை குறிக்கிறது. யாரை குறிக்குது? அதனால் இப்போ இப்படி வாசிக்கலாம். நான் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத கிறிஸ்துவை நமக்காக பாவமாக்கி. இயேசு பாவம் செய்யவும் இல்லை, பாவத்தை அறியாதவர். அவர் நம்ம பாவத்தை சுமந்ததுனால அவர் பாவமாக்கப்பட்டார். ஒரு பாம்பு ஒருத்தவங்களுக்கு கொத்திட்டாங்கன்னா விஷம் அவங்களுக்குள்ளார வந்துருச்சு. கொத்திடுச்சுன்னா விஷம் அவங்களுக்கு உள்ளார வந்துருச்சு. சரிங்களா? இப்போ அவங்களுக்கு உள்ளார விஷம் இருக்குன்னு சொல்கிறது வேற. அந்த விஷத்தை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஆனால் அந்த பாம்பு தான் விஷத்தை உற்பத்தி பண்ணுது. இப்போ பாம்பு கொத்தப்பட்டவங்களுக்குள்ளார இருக்கிற விஷம் அது ஒரு அளவு தான். ஆனால் பாம்பே விஷமான பாம்பு. இயேசு கிறிஸ்து பாவம் செய்யலை, அவர் பாவியா இல்லை. நம்ம பாவத்தை, உலக பாவத்தை, உலகத்தின் முழுவதுடைய பாவத்தையும் அவர் சுமந்ததுனால அவர் பாவமாய் மாறினார். ஏன்? வேதம் சொல்லுகிறது, அவருக்குள், இயேசுக்குள்ளார நம்ம வரும் பொழுது, இயேசுக்குள்ளார நம்ம இருக்கும் பொழுது, வேதம் சொல்லுகிறது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு. அல்லேலூயா. சொல்லுங்க, இயேசுவுக்குள்ளே நான் இருப்பதினால் தேவனுடைய நீதியாய் நான் இருக்கிறேன். தேவனுடைய நீதினா தவறு செய்ய முடியாதவர். அதான் அவருடைய நீதி அப்படின்றது. அதுதான் அவருடைய நீதித்தன்மை முழுவதையும் அவர் நம்ம பேர்ல ஆர்டிஜிஎஸ் பண்ணிடுறார், டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறார். நம்ம கணக்கில் நம்மை தேவனுடைய நீதியாய் மாற்றியிருக்கிறார்.